ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலையில் எழுந்திரிச்சு குளிச்சு முடிச்சு இப்போ நாங்கள் எங்களோட காட்டேஜ் மேலே இருக்கோம். கிச்சன் இருக்கு. ஸோ இங்கே எங்கள் அப்பா இருக்காரு, தம்பி இருக்காங்க, சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹாய், சாரி. பின்னாடி பார்த்தீங்கன்னா நாங்கள் இருக்கிறதுக்கு முன்னாடி விநாயகர் கோவில் இருக்கு. சுற்றி பாருங்க, செம்ம மிஸ்டாக இருக்கு. இதில் என் தங்கச்சி வந்துட்டு செம்மையாக மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. இட்லி மேயிட்டேன். நான் இப்போ சாப்பிட போகிறேன். சாப்பிட்டு ஆக்சுவலி ஊட்டியில் வந்துட்டு இன்னைக்கு கொஞ்சம் தான், ஒரு 2-3 பிளேஸ் தான் ஓப்பன் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. மிச்ச பிளேஸ்லாம் வந்துட்டு இந்த ஏரியா கலெக்டர் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. மாமே, இட்லி நமக்கு சாப்பிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன மலேசியன் முருகன் கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம் நாங்கள். அந்த மாதிரி இருக்க மலேசியன் முருகன் கோயில்லாம் மலேசியாவுக்கு கிடையாது. மலேசியாவில் இருக்கிற மாதிரி கோயில் இங்கே இருக்கு. நாங்கள் 3 நாள் ஊட்டிக்கு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் எங்கள் பிளான் சேஞ்ச் ஆகிட்டு இப்போ லாஸ்ட் ஒரு நாள் ஊட்டி பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு நாங்கள் பண்டிப்பூர் ட்ரெக்கிங் போகலான்னு இருக்கோம். பண்டிப்பூர் ட்ரெக்கிங் போயிட்டு அதுக்கப்புறமா ஊட்டியில் போய் ஸ்டே பண்ணலான்னு இருக்கோம். நாங்கள் எந்த லொக்கேஷன் போனால் என்ன பார்க்கலாம், கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க. அந்த இடத்த மட்டும் நம்ம பார்க்கலாம், உள்ளே போக முடியாது. ஆனால் பார்க்கு இது ஃபால்ஸுக்கு போகணும்னா 1/2 கிலோமீட்டர் நடந்து போகணும். முன்னாடியே அடைச்சிடுறாங்க. அதனால நம்ம போக முடியாது. சரி, போய் வேஸ்ட்டு. ஓகே, ஹோட்டல்ஸும் வேஸ்ட்டு, போக முடியல. ஏன்னா போக முடியல, க்ளோஸ் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா டிசம்பர் மேலே பிளான் பண்ணிடுவாங்க. ஆக்சுவலி நான் பிளான் பண்ணப்போ எல்லாம் ஓப்பன் ஆகிட்டு இருந்தது. ஆனால் இப்போ எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 2 days பிஃபோர் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நான் புக் பண்ணி வச்சுட்டு கேன்சல் பண்ண முடியல. டீ எஸ்டேட்லாம் கிடைச்சிது பாருங்க. டீ எஸ்டேட், இது எல்லாமே டீ எஸ்டேட்டு. டீ தோட்டம், டீ எஸ்டேட். மலேசியாவில் இருக்கிற மாதிரியே முருகன் கோயில் சின்னது தான். மலேசியா முருகன் கோயில் இருக்குது. இப்போ எல்லாம் நாங்கள் அந்த கோயிலுக்கு தான் போகலான்னு இருக்கோம். மலேசியாவில் இருக்கிற மாதிரியே முருகன் கோயில் சின்னதாக கட்டியிருக்கிறாங்க. இது வந்துட்டு அன்எக்ஸ்பெக்டடாக அந்த பையன் வந்துட்டு நம்ம சொல்லியாச்சு. நம்ம தலைவர் இதோ போகிறாரு, இவர் தான் சொல்லியாச்சு. தேங்க்ஸ் ஜி. கோயில் ஓப்பனில் தான் இருக்குதா? போயிட்டு பார்த்துட்டு வந்துடலாம். நைட்டு கேம்ப் ஃபயரில் மீட் பண்ணலாங்க. சரியா தலை? பாப்பு குட்டி, நீங்கள் அப்பா கிட்ட வாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. ஏதோ எங்கள் ஊர் கூட இப்படி தாங்க. நான் எங்கள் ஊருக்கு போகல, இப்போ லாக்டவுன் போட்டதுனால. நாங்கள் போனால் அவங்களுக்கு எல்லாம் வீடியோ எடுத்து காமிக்கிறேன். சேம் மழை தான், ஆனால் இந்த அளவுக்கு இருக்காது. ஓரளவுக்கு 50% சேம் லொக்கேஷன் மாதிரி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாச்சி, என் ஒய்ஃபு செல்ஃபி எடுத்துக்குவோம் நாங்கள். அப்படியே அம்மா வந்துட்டு பக்திமான் ஆகிட்டாங்க. ஃபுல்லு மாஸ்க் போட்டு சாமி கும்பிடுறாங்க. ஏன்னா சாமிக்கும் கொரோனா வந்துருக்க கூடாதுங்க. மலேசியன் முருகன் கோயில், இந்த கோயிலோட பேர் டீட்டெயில் எல்லாம் அங்கே இருக்குது. வாங்க உள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்மளோட முருகன் செம்மையாக இருக்காரு. இந்த கோயிலுக்குள்ளே வந்துட்டு நம்ம வீடியோ எடுக்க முடியாது. ஸோ வந்துட்டு இந்த கோயிலோட பேர் பாலதண்டாயுதபாணி கோயில். பாலதண்டாயுதபாணி. ஸோ இப்போ பக்கத்தில் இருக்கிறதுக்கு போகிற பின்னாடி வியூ பாருங்கள் எப்படி இருக்கு. பாப்பா அழுவாதீங்க, நம்மளும் போகலாம் தான். டைல்ஸ் தர நல்லா வழுகுது. ஸோ பார்த்து தான் போகணும். பார்த்துங்க, நம்ம பாலதண்டாயுதபாணி இது மலேசியாவில் இருக்கிற அதே முருகர் தான் எங்கள் ஊர் கூட. பட் அதோட சாம்பிள்னு சொல்லலாம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊட்டியோட வியூ செம்மையாக தெரியுது பாருங்கள். ஸோ நம்ம இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா ஊர். வாவ், செம்மையாக இருக்குதுங்க.
ஊட்டி கண்டிப்பாக வந்து இந்த பிளேஸ் மறக்காமல் வந்துட்டு போங்க. இந்த பிளேஸ் வந்துட்டு சடனாக முருகனை வந்து நல்லா தரிசனம் பண்ணிட்டு போங்க. ஓகே, ரோஸ் கார்டன் போகிறோம் நாங்கள். ரோஸ் கார்டன், அரசு ரோஜா பூங்கா, கவர்மெண்ட் ரோஸ் கார்டனுக்கு வந்தாச்சு. வாங்க, அரசு ரோஜா பூங்கா வந்து பெரியவர்கள் 30 ரூபாய், சிறுவர்கள் 15, நிழற்படக்கருவி 50, ஒளிப்படக்கருவி 100. இப்போ கேமராவுக்கு கூட டிக்கெட் எடுக்கணுங்க. நல்ல வேறு மொபைலுக்கு போடுறவங்க. ஃபேமிலியாக ஒரு ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்த்தோம். இங்கே உட்காந்து எடுக்கலான் இருக்கோம். நீங்கள் சொல்ல நடங்க. ஃபர்ஸ்ட் டைம் பாப்பா பிறந்து வெளியே வந்திருக்கோம் நாங்கள். நல்ல வெயில் அடிக்குதுங்க, குளிர் இல்லை. இப்போ டைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 11:30 மணி ஆகுது. 11 o'clock ஆகுது. நல்ல மழை பெஞ்சிது. மார்னிங் லைட்டாக தூரல் இருந்தது, ஆனால் இப்போ செம்மையாக வெயில் அடிக்குது. சூப்பர் கிளைமேட்டாக இருக்குது. கார்டன் ஃபுல்லாக ஷூட் எடுக்கிறதுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக தேவை. நீங்கள் கம்பல்சரி இந்த கார்டன், ரோஸ் கார்டன் கண்டிப்பாக வந்து பார்ப்பீங்க. வந்து ஒரு தடவை பார்த்துட்டு போங்க எப்படி இருக்குன்னு. இப்போ வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு, இப்போ சடனாக கிளைமேட் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த குறிஞ்சிப்பூ, இது வந்து குறிஞ்சிப்பூ, இந்த பிங்க் கலரில் இருக்கிறது வந்து குறிஞ்சிப்பூ. இது 14 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பூக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பூத்துருக்கு. வந்திருக்கு எங்களுக்குன்னு கூட சொல்லலாம். பார்த்தீங்கன்னா இங்கே லாங்குவேஜஸ் ஆஃப் ரோசஸ்ன்னு போட்டிருக்காங்க. அது என்னென்னு நான் ஜூம் பண்ணுறேன், நீங்கள் ஃபுல் படித்து பார்த்துக்குங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு நான் ரோஸ் கார்டன்லேருந்து பொட்டானிக்கல் கார்டனுக்கு வந்திருக்கேன். பொட்டானிக்கல் கார்டன் பார்க்கலாம். சாப்பாடு சாப்பிட்டதுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. பசங்களுக்கெல்லாம் ஊட்டிட்டு வரணும்ல, ஸோ அதனால் முன்னாடி எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த மரம் தான். வாங்க, இந்த பக்கம் இருக்கிறது ஒரு கை மாதிரி இருக்குது, இந்த பக்கம் இருக்கிறது ஒரு கை மாதிரி இருக்குது. ஸோ வாங்க வந்து என்ன கட்டி பிடிச்சிக்குங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா மரத்து மேலேயே மரம் வளர்ந்துருக்கு. இந்த மரத்தோட பேர் தேவதாரு ட்ரீ. செடார் ட்ரீ இங்கே இருக்குதான்.
போய் பார்த்துடலாம் என்னென்ன பிளான்ஸ் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. என்னென்ன பிளான்ஸ் என்னென்ன அப்படி தோணுதோ என்னமோ தெரியல. ஏன்னா நான் ஆல்ரெடி கப்பன் பார்க் லால்பாக்லாம் போயிருக்கேன். சேம் இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் எனக்கு வேணால் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியல. பசங்கள்லாம் செம்மையாக விளையாடுவாங்க. பட் இந்த பொட்டானிக்கல் கார்டனில் அவ்வளோவா ஒன்றும் பார்க்குறதுக்கு இல்லைன்னாலும் பட் குழந்தைங்க விளையாடுறதுக்கு நல்லா இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நான் எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு பார்த்து வீடியோ எடுக்கிறேன். இந்த மாதிரி வச்சுருக்காங்க. இப்போ அடுத்து வந்து டீ ஃபேக்ட்ரி பார்க்க போகிறோம். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ வந்துட்டு நம்ம டீ ஃபேக்ட்ரி பார்க்க போகிறோம். இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் டீ ஃபேக்ட்ரி. பாருங்க டீ ஃபேக்ட்ரிக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இங்கே சாக்லேட்ஸ் கூட டீ கிடைக்கும். ஒன்லி டீ தானா இங்கே? சாக்லேட்ஸ் இல்லையா? சாக்லேட்ஸ் கூட இருக்கு. இங்கே சாக்லேட்ஸ் டீ சூப்பராக இருக்கு. போய் பார்ப்போம். பெஞ்ச்மார்க் டீ. சாக்லேட் ஃபேக்ட்ரி ஒன்றும் ஓப்பனே ஆகலை. கொரோனான்ட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. வெறும் பிஸ்னஸ் பண்ணிவிட்டு நம்மளை அமுச்சு வச்சுட்டாங்க. தயவுசெய்து யார் வரும்போது உற்சாகம் வந்துட்டு போங்க, சரியா? ஏமாந்துடாது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் கேம்ப் ஃபயர் போடுறதுக்கு நாங்கள் விறகு எல்லாம் எடுத்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கேம்ப் ஃபயர் போடும்போது இது வந்து தந்தூரி கிரில் போடலாம் அப்படின்ட்டு நம்ம தலைவர் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. கிரில்லுக்கு மசாலா. எங்கள் அப்பா வந்துட்டு கிரேவிக்கு சிக்கன் எல்லாம் கழுவிட்டுருக்கிறாரு. கழுவிட்டோம். என் தங்கச்சி வந்துட்டு பிரியாணிக்கு வந்துட்டு ஃப்ரை பண்ணிகிட்ருக்குறாங்க. நாங்கள் ட்ரிப்பு வந்துட்டு இங்கேயே நாங்கள் செஞ்சு சாப்பிட்றோம். சாப்பாடு சரியும் கிடையாது, ரொம்ப காஸ்ட்லியாகவும் இருக்குது. ஸோ நாங்கள் என்ன பண்ணிட்டோம், நாங்கள் இருக்கிற காட்டேஜில் வந்து நான் முன்னாடியே சொன்ன சித்தப்பா காட்டேஜ் சமையல் பண்ணுறதுக்கு எல்லாமே இருக்குது. ஃப்ரைட் ரைஸ் 50, பரோட்டா 100, 20. ஸோ அது எதுவுமே நல்லா கிடையாது. என்ன பாருங்க, பிரியாணி நான் தான் பண்ண போகிறேன். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம சேனலில் பிரியாணி பண்ணது நான் தான். அதுக்கு டப்பிங் பண்ண மட்டும்தான் என் ஒய்ஃபு. பாருங்க, குஸ்கா வந்துட்டு சொல்லுங்க, குஸ்காவோட ரேட் சொல்லுங்க மேடம். 80 ரூபா ஒரு குஸ்கா. ஆனா பெங்களூர்ல 80 ரூபாய்க்கு பிரியாணி வாங்கி தெம்பா சாப்பிடலாம். ஆம்பூர் தம் பிரியாணி. ஸோ இப்போ நான் வந்துட்டு சமைச்சு பாருங்க, எல்லாம் எடுத்து வச்சிருக்கு, சிக்கன்லாம் கழுவி வச்சிருக்காங்க. ஸோ சமைச்சு முடிச்சுட்டு நான் வந்துட்டு கேம்ப் ஃபயர் போடும்போது உங்களுக்கு மிச்ச வீடியோ காமிக்கிறேன். கேம்ப் ஃபயருக்கு செம்மையாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. தலைவர் ஊற்றுறாரு டீசலு, எரியட்டும். அப்படியே இதில் நாங்கள் இப்போ வந்துட்டு பிபிக்யூ, அதாவது பாபிக்யூ சிக்கன் பண்ணலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அது மேரினேட் ஆகிட்டு இருக்குது. மேரினேட் இது பாருங்கள், மேரினேட்டு. ஓகே, இப்போ இங்கே வந்துட்டு சிக்கன் குழம்பு செம்மையாக வெந்துக்கிட்டு இருக்கு. கபகபகபான்னு வருது. இது பிரியாணி ஆல்ரெடி தம் ஆயிடுச்சு, வச்சுருக்கோம். அண்டு தங்கச்சி பாத்திரம் விளக்குறாங்க. இவங்க தான்ப்பா சைனீஸ் ஐட்டம் பாஸ்தா. எங்கள் மாமா பாவப்பட்டது. எங்கள் மாமா பார் ஒன்றுமே செய்யலை, பாத்திரம் விளக்க வச்சுக்கிட்டு இருக்கு எங்கள் மாமாவை. இப்படிலாம் டார்ச்சல் பண்ணக்கூடாது, சரியா? செல்லும் ஹாய், கேம்ப் ஃபயருக்கு வந்தாச்சா? குளிர் காயலாம் சூப்பராக. நம்ம ஊரில் சின்ன வயசில் பேப்பரு இலத்தெல்லாம் போட்டு குளிர் காய்வோம்ல, அதை இவனுங்க வந்துட்டு கேம்ப் ஃபயருன்னு பேரை மாற்றிட்டானுங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது.